ஹலோ காய்ஸ், வெல்கம் டு குவிட்டாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா ஒன் நைட் ஸ்டாண்ட் மூலமா ஹீரோயின் வந்து பிரெக்னென்ட்டாரா அதுக்கப்புறம் நடக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அது மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேற ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் டாக்டர் பேசிட்டு இருக்கதான் காட்டுறாங்க. ஹீரோயின் பதட்டமா என்னாச்சு டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது ஒன்னும் இல்லம்மா நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறா. அப்பதான் யோசிச்சு பாக்குறா. அப்பதான் ஹீரோயின் க்ளோஸா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு ஹீரோயின் கால் வருது. அவர் மேனேஜர் தான் சொல்றாரு, இது மாதிரி ஒழுங்கா வரியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஓகே சார் இன்னும் அரை மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொல்றா. அடுத்த சீன்ல ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் ஆஃபீஸ் தான் வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் இடத்துக்கு முன்னாடி வண்டியை நிறுத்தி இது மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றான், நான் இப்போ அசிஸ்டண்டா போறேன், நீ வந்து பாஸா நடி அப்படின்னு சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்கறான். அடுத்த சீன்ல அசிஸ்டன்ட் வந்து பாஸ் வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது இங்க ஹீரோ நைஸா எஸ்கேப் ஆறான். அவன் லிஃப்ட்ல ஏற பார்க்கும்போது அப்பதான் ஹீரோனை மீட் பண்றான். ரெண்டு பேரும் ஷாக் ஆகி பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனை கூட்டிட்டு போய் என்ன ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ளர்ட் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அப்பா எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. உடனே வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் பக்கம் போயிடுறா. வாமிட் பண்ணலாம் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரி கேட்குறா, உண்மையில இந்த குழந்தை வேணுமாடி அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக வேணும், இந்த குழந்தை என்னோட ஃபேமிலி, எனக்கு யாருமே இல்லை, இந்த குழந்தை எல்லாமே இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. இந்த விஷயத்தான் கொலைக்கு வந்து கேட்டுடுறாங்க. உடனே வில்லத்தனமா கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆயிட்டாளா, இது யார்கிட்ட சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அடுத்த சீன்லயே ஃப்ரெண்டுக்கான பார்க்க ஹீரோயின் போறதா காட்டுறாங்க. ஃபாலோ பண்ணி போன ஹீரோ இவங்க 2 பேரும் ஏதோ பிளைண்ட் டேட் பண்றாங்கன்னு நெனச்சுட்டு, க்ளோஸா போய் ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கா. இந்த மாரி நான் தான் இவங்க பாய் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு பேசும்போது, அந்த ஃப்ரெண்டுக்காருக்கு செம டென்ஷனா இருக்கு. ஏன்னா, அவன் வந்து ஹீரோயினுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ண தான் பார்த்துருப்பான். இந்த மாரி ஹீரோவும் ஹீரோயின் பேசுறத பார்த்துட்டு, அவன் செம டென்ஷன் ஆகி நிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இது சரியில்ல. சரி நம்ம வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ கூப்பிட்டு கிளம்பிடுறா. கொஞ்சம் தள்ளி போனதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, என்ட்ட ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ஹீரோயின் மழுப்ப பார்க்குறா. சரி ஓகே உனக்கு குழந்தைலாம் புடிக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சம்மந்தம் இல்லாம கேட்குறா. ஏன் அப்படி கேட்குறான்னா, ஹீரோயின் பிரெக்னென்ட்டா இருக்கிறத பத்தி அசிஸ்டன்ட் மூலமா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே இவ பிரெக்னென்ட்டா இருக்கா, அத மறைக்க தான் பார்க்குறான்னு சொல்லிட்டு இந்த மாரி கேட்கும்போது, ஆ எனக்கு குழந்தைலாம் புடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பொய் சொல்றா. இத வச்சு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இவ ஏதோ மறைக்க பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீன்ல ஹீரோ ஹாஸ்பிட்டல் போறதா காட்டுறாங்க. ஹீரோக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கனால ஹாஸ்பிட்டல் வந்திருப்பா. ஃபாலோ பண்ணி வந்த ஹீரோ, "உனக்கு கைக்கெல்லாம் மாட்டிக்கிட்டியா? எதுக்கு என்ன தப்பிக்க பார்க்குற? எனக்கு நீ பிரெக்னென்ட்டா இருக்கிறதுன்னு தெரியும். அதோட இது குழந்தை என்னோடதுன்னு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதெல்லாம் கேட்குற ஹீரோயின் செம்ம ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் ஒண்ணும் கவலைப்படாத. இந்த குழந்தை என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் பார்த்துக்கிறேன். நீ கொஞ்சம் வெளிய போ. எனக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்றான். இத பார்த்த ஹீரோயின் வந்து, இவ ஏதோ அபார்ஷன் பண்ண சொல்றான்னு சொல்லிட்டு, "ஆ இல்ல, இல்ல எனக்கு வயிறு வலிக்குது, வயிறு வலிக்குது சீக்கிரம் டாக்டர கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்றா. சரி வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் போக பார்க்குறான். இதுதான் டைம்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எஸ்கேப் ஆக பார்க்கும்போது, ஹீரோ வந்து வாசல்லே கை காலெல்லாம் புடிச்சுடுறான். "எதுக்கு இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம், "எனக்கு தெரியும் இந்த குழந்தை என்னோடன்னு சொல்லிட்டு. அது ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் பார்த்துக்கிறேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு" சொல்லிட்டு ப்ரொப்போஸே பண்ணிடுறா. அத பார்த்த ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறா. அடுத்த சீன்ல 2 பேரும் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குறத காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆஃபீஸ்ல மீட்டிங் நடக்கிறத காட்டுறாங்க. அங்க வந்து ஹீரோ மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்றா. அப்போ ஹீரோயின் வந்து லேப்டாப் தொறந்து பார்க்கும்போது, அப்பதான் தெரியுது ஹீரோ லேப்டாப்ப தெரியாம தூக்கிட்டு வந்துட்டான்னு. உடனே பதட்டமாவறா. அவங்களும் சீக்கிரம் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துறாங்க. என்ன பண்ணேன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தப்ப, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவள்ட்டயே கான்ஃபரன்ஸ் வர வச்சுட்டு, அவ வந்து வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றா. இதெல்லாம் பார்த்த ஹீரோ வந்து மெய்மறந்து ஹீரோயினயே பார்த்துட்டு இருக்கான். மீட்டிங் ஹீரோயின் முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ கேபினுக்கு வான்னு கூப்பிடுறான். சரி ஓகேன்னு சொல்லி பின்னாடியே போனா, அவன் இழுத்து புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் மீட்டிங்கும் வாசல்லே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அத பார்த்த ஹீரோயின் ப்ளீஸ் ப்ளீஸ் விடுங்க. யாராவது பார்த்தா தப்பா நெனச்சுப்பாங்க. நீங்க பிரசிடென்ட் நான் எம்ப்ளாயி. இப்படிலாம் பார்த்தா என்ன ஆகுதுன்னு சொல்லும்போது, அதெல்லாம் கண்டுக்காம அவன் மேன்னு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஆஃபீஸ்களுக்கெல்லாம் பார்ட்டி இருக்குன்னு தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோயின்ட்ட வந்து அந்த வெயிட்டர் வந்து, இந்த மாரி நீ தான் 100வது கஸ்டமரு. உங்களுக்கு வந்து ஒரு விஐபி ரூம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லி அந்த கார்ட குடுக்கும்போது, அங்க அந்த கொலிக்கு வந்து, நான் தான் வந்து 100 கஸ்டமர் நானே எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி கார்ட புடுங்க பார்க்குறா. கோவப்பட்ட ஹீரோயின் வந்து ஸ்விம்மிங் பூல்ல வந்து தள்ளி விட்டுறா. அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு வந்து ஹீரோயின் போய் பார்த்தா, அங்க தான் ஒரு ஷாக்கு. அங்க தான் நம்ம ஹீரோ இருக்கான். ஹீரோ பார்த்தோனே ஹீரோயின் ஷாக் ஆயி, "சரி ஓகே நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஹீரோ புடிச்சு ஹீரோயின்ட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாரி சமயத்துல வந்து கொலைக்கு வந்து யாரோ ஒரு ஆம்பளைங்க வந்து உன்னோட ரூம்ல இருக்காங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க. கதவு தொற கதவு தொறன்னு சொல்லிட்டு மேனேஜர்ன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்கா. என்ன பண்றது தெரியாம ஹீரோயின் வந்து, "ப்ளீஸ் இந்த பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கங்க. நான் கதவு தொறக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கதவு தொறந்து பார்க்கும்போது, அவங்கலாம் வந்து பாத்ரூமும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா அங்க ஹீரோ இல்ல.
எங்கே போனார் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது அப்போ தான் ஹீரோ வந்து பால்கனி நிற்கிறான். நான் எப்படியும் அவனை காப்பாற்றிட்டேன்ல, அதுக்கு ஏதாவது ரிவார்ட் தர மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணுறான். அடுத்த சீன்லேயே ஹீரோவுக்கு வந்து ஒரு கால் வருது. நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்கிறா. ஆனால் ஃபேஸ் வந்து நமக்கு ரிவீல் பண்ணல. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த வேலைக்காரர் வந்து என்ன மேடம் நீங்கள் எப்போ வந்தீங்க, கண்ட்ரிக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க, ஆமாம் ஜியான் உங்களை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என் பேர் ஜியான் இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ ஃபோட்டோ காட்டி நீங்கள் தானே ஜியான் அன்னைக்கு வந்தப்போ இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க பாருங்கன்னு ஃபோட்டோ எடுத்து காட்டும் போது அதில் பார்த்தா பெரிய ஷாக்கு. அங்கே ஹீரோவும் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு செம ஷாக்காக இருக்குது. அடுத்த சீன்லேயே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ காட்டி இந்த மாதிரி யார் அது ஹீரோ கூட இருக்குது அப்படிலாம் கேட்கும்போது அது எனக்கு தெரியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மழுப்பிடுறான். அடுத்த சீனில் ஜியாங்கியை வந்து ஹீரோயின் மீட் பண்ணுறதா காட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறா, உங்கள் ஃபேஸ் வந்து ஃபோட்டோலையும் நேர்லையும் வித்தியாசமாக இருக்கே மேம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அந்த ஜியாங் யோசிச்சு பார்க்குறா. ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கான். அங்கே வந்து ஜியாங் வந்து யாரை பெயிண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது அவள் ஹீரோயினை தான் பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஜியாங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃபேமிலியோட ஃப்ரெண்டாக இருப்பா. ஹீரோட அம்மாவுக்கு வந்து ஜியாங்கை தான் ஹீரோ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. அவள்கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ சொல்கிறான், எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஏதோ உங்கள் அம்மா சொன்னதான் நான் பேசுகிறேன், மற்றபடி நான் உன் ஃப்ரெண்டை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் அந்த ஃபேஸை பார்த்து ஜியாங் நம்மளும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இவ்வளோ மாதிரி மாறிடலாம், இவ்வளோ தானே இவன் தேடிட்டு இருக்கான், கண்டிப்பாக இவன் மூஞ்சி மாதிரி இருந்து ஏற்றுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறா. ஹீரோயின் மேன் ஜியன் மாறினதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் அந்த டேட்டூ வந்து ஹீரோ நோட் பண்ணிடுறான். இது வந்து ஜியாங்கிட்ட தான் இருக்கும், அப்போ இது ஜியாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறான். அப்போ வந்து ஏன் இந்த மாதிரி பண்ண, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இவ்வளோ மாதிரி மாறிட்டா நான் அவனை ஏற்றுப்பேனா, எனக்கு வந்து இந்த ஃபேஸை விட அவன் மனசு தான் பிடிக்கும், இனிமேல் என் மூஞ்சிலே முடிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். அதுக்கப்புறம் தான் திரும்பி வந்து ஃபேஸை மாற்றி உண்மையான ஜியாங்க மாறிப்பா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கார் ஆக்சிடென்ட்ல என் ஃபேஸ்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு, அது மாதிரி எனக்கு வாரிசு கொடுக்க முடியாது, அதான் இன்னொரு பொண்ணை தேடிட்டு இருந்தாங்க அப்படிதான் சொல்லிட்டு இந்த ஜியாங் சொல்லும்போது அப்போ தான் ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ வந்து குழந்தைய பற்றி கேட்டது அது மாதிரி விசாரிச்சதெல்லாம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் ஹீரோயினுக்கு வந்து இவன் சொல்கிறது நம்பிக்கை இல்லை. இல்லை நான் ஹீரோ தான் நம்புகிறேன், அவன் தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அடுத்த சீனில் ஹீரோ ஆஃபீஸில் உள்ளவங்களாம் ஒரு இன்டர்வியூ பார்த்து சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஹீரோயின் வந்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ தான் இன்டர்வியூவில் பேசுகிறாங்க வாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்க வைக்கிறாங்க. அப்போ இன்டர்வியூ வந்து ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை 8 வருஷமாக லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஹீரோயின் ஸ்ட்ரைக் ஆகுது. இதை ஜியாங் தான் சொல்லியிருப்பா, நானும் ஹீரோ வந்து 8 வருஷமாக ரிலேஷன்ஷிப் இருக்கோம். இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு வந்து டென்ஷன் ஆகுது. அப்போ அவன் உண்மையாக நம்மளை லவ் பண்ணலையா, அந்த ஜியாங் தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி பாத்ரூமில் போய் அப்செட் ஆகிருக்கும் போது அங்கே வந்த கொலிக்கு வந்து உன்னால தான் எனக்கு ப்ரொமோஷனு போச்சு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கோவமாக தண்ணியில் ஊற்றி முக்கிட்டு இருக்கா. கூட 2 பேரும் சேர்த்துக்கிட்டு அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்த ஹீரோ எப்படியும் ஹீரோனை காப்பாற்றுறா. இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த கொலிகை அரெஸ்ட் பண்ணும்போது அப்போ சொல்கிறா, இந்த பொண்ணு மேரேஜ் முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, எப்படிப்பட்ட பொண்ணு இவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசும்போது ஹீரோ சொல்கிறான், அந்த பேபி என்னோட பேபி தான், அது மட்டும் இல்லாமல் எங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு சொல்லிட்டு மோதிரத்தை போட்டு அவளை தூக்கிட்டு போயிடுறா. வீட்டுக்கு போன ஹீரோன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சர்வன் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அம்மா பார்க்க போகிறான். அங்கே அம்மா சொல்கிறாங்க, ஏன் இந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற, அந்த பொண்ணு வந்து ரிச் ஃபேமிலி கூட ரொம்ப புவர் ஃபேமிலி, இந்த பொண்ணுலாம் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னு பேசும்போது இதெல்லாம் வந்து காஃபி கொடுக்க ஹீரோயின் வந்து கேட்டுறா. அதை கேட்டு செம அப்செட் ஆகுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கன்சோல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ திரும்பி வந்த அம்மா இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகிறத பார்த்து, இந்த பாரு நீ ஜியாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த பொண்ணு டிவோர்ஸ் பண்ணிடு அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு வந்து ஹீரோயின் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறான். அடுத்த சீன்லேயே ஹீரோ பர்த்டேக்காக டின்னர்லாம் சூப்பராக ரெடி பண்ணி ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்து ரொம்ப நேரம் ஆகியும் வரல. அப்போ சர்வன்ட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கால் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கால் பண்ணி பார்க்குறா. அப்போ ஜியாங் தான் அட்டன் பண்ணுறான். அந்த மாதிரி அவர் குளிச்சிட்டு இருக்காது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் வந்தா சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறா. அதுக்கப்புறம் இந்த கால் லாக்கி டெலிட் பண்ணிடுறா. அங்கே வந்து ஹீரோ வந்து ஃபோன் எங்கன்னு கேட்கும்போது இந்தா ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றா. காலில் தான் ஹீரோ வர மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயின் வெயிட் பண்ணி அவள் தூங்கவே செஞ்சிடறா. அப்போது கோட்லாம் போட்டுட்டு ஹீரோனே பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் எந்திரிச்சு, ஏன் நைட்டெல்லாம் வரல, உன் பர்த்டே தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கண்டினியூஸாக கால் வந்துட்டுருக்கு. ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் சரி கொஞ்ச நேரம் கழித்து வந்துடுறேன், நான் முக்கியமான வேலை இருக்குது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்.
அடுத்த சீன்லேயே இந்த ஃப்ரெண்டுக்காரனை கூப்பிட்டு ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. அவள் ஏன் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஜியாங்க்கு இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு கேள்விப்பட்டிருப்பா. ஸோ அவளை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டுக்காரனை கூப்பிட்டு வந்திருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கா. இவங்க செம ஷாக். இவன் மாதிரி மீட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு செம கோவப்படுறா. நேராக வந்தவன் நம்மளோட டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறா. ஹீரோ பின்னாடியே போய் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்க்கும்போது ஃப்ரெண்டுக்காரன் வந்து தடுக்கிறான். அப்போ ஹீரோயினும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போயிடுறா. நேராக போனால் வீட்டுக்கு போய் ரூமில் கதவை சாத்திக்கிறா. ஹீரோ போய் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்கும்போது அதெல்லாம் கேட்க ஹீரோயின் தயாராக இல்லை. அடுத்த சீனில் ஹீரோயின் செக்கப் நடக்க தான் காட்டுறாங்க. டாக்டர்லாம் போனதுக்கப்புறம் வயிற்றில் கை வச்சு பேசலான்னு பார்க்கும்போது என்னை டச் பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தடுத்துடுறா. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஹீரோட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி ஹீரோயினுக்கு வந்து இந்த ப்ரெக்னன்சியில் வந்து காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் சர்வன் வந்து சூப்பில் ஏதோ கலக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறா. இந்த ஜியாங் வந்து சர்வெண்ட்டை மீட் பண்ணி இந்த மாதிரி இந்த மருந்தை வந்து ஹீரோயின் கலக்கிற சூப்பில் கலந்துரு, அப்போ தான் ப்ரெக்னென்ட் வந்து கலைவா, அப்படி இல்லைன்னா உனக்கும் உன் குழந்தைக்கும் என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறா. அதனால வழி இல்லாமல் இந்த சூப்பில் வந்து கலந்து கொடுக்குறா. அந்த மாதிரி சமயத்தில் ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக நான் உங்களை மாதிரி நல்ல மதராக இருப்பேன் அப்படிலாம் ஹீரோயின் பேசுகிறத பார்த்துட்டு சர்வன் மனசு மேலே சூப்பை தட்டி விட்டுறாங்க. இங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா ஜியான்கிட்டேருந்து சர்வெண்ட்டுக்கு வந்து ஒரு பார்சல் வருது. திறந்து பார்த்தா அங்கே வந்து கை வந்து பிளட்டோட இருக்குது. இதை பார்த்தவங்க செம்மையாக பயப்படுறாங்க. அடுத்த சீன்லே ஜியாங்கை பார்க்க ஹீரோ வந்து உனக்கு மைனர் ஆக்சிடென்ட் தான், எல்லாம் சரியாச்சு, ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். வாசலை வந்து அஸ்டனோட பேசிட்டு இருக்குது ஜியாங் ஒட்டு கேட்குறா. அப்போ அஸ்டன் சொல்கிறான், இந்த மாதிரி ப்ரெக்னன்சி டிஃபிகல்ட்டி இருக்கிறது வந்து எப்போ மேடம்னு சொல்ல போகிறீங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் தான் ஜியாங் கேட்டுறா. அப்போ வந்து ஹீரோனுக்கு வந்து ப்ரெக்னன்சி டிஃபிகல்ட்டி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறா. உடனே சொல்லியானுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போகிறா. அங்கே போய் இந்த மாதிரி ப்ரெக்னன்சி டிஃபிகல்ட்டி இருக்குது, அதனால ஹீரோ வந்து குழந்தைய அபார்ஷன் பண்ண பார்க்குறான், அதுக்கு அமௌண்ட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பிட்டையும் போட்டுட்ருக்கா. இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் வந்து கண்டிப்பாக நம்ப மாட்டேன், எனக்கு வந்து ஹீரோவை பிடிக்கிறனாலும் அவர் இந்த மாதிரி விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டார், என்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போவும் ஹீரோ நம்புறா. அப்போ நீயே ஹீரோட ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜியான்னு சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃபோன் பண்ணி கேட்குறா. ஆமாம் உன் குழந்தைக்கு வந்து டிஃபிகல்ட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது செம்மையாக மனசு உடஞ்சிடுறா. அந்த மனசு உடஞ்சாலே மயக்க போட்டு ஹீரோ வந்துடுறா. அதுக்கப்புறம் சர்வன்ட் தான் ஹீரோனை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஹீரோனுக்கு வந்து ப்ரெக்னன்சி டிஃபிகல்ட்டி இருக்கிறதுனால அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடுறாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரி கேட்குறா, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது என் குழந்தை எங்கே என் குழந்தை எங்கன்னு சொல்லி கத்துறா. அப்போ ஃப்ரெண்டுக்காரி பொறுமையாக இந்த மாதிரி குழந்தை அபார்ஷன் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சமாதானப்படுத்தும் போது அங்கே வந்து ஹீரோ என் குழந்தை வேணும் வேணும்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கா. இப்படி அழுதுனாலே அவன் மயக்க போட்டு ஹீரோ விழுந்துடுறா. அதுக்கப்புறம் இங்கே சர்வன் தான் காட்டுறாங்க, ஒரு குழந்தை கையில் வச்சுட்டு அதை ஜியான்கிட்ட கொடுக்குறா. இது யார் குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் குழந்தை தான் இருக்கும். ஹீரோயின் குழந்தை சாகாமல் இருக்கா. அதை எப்படியும் சர்வெண்ட்டை வச்சு கூப்பிட்டு வந்துட்டு இந்த ஜியாங் வந்து இந்த குழந்தை மூலமாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறா. அடுத்த சீன்லேயே கொஞ்ச நாள் கழிச்சு நடக்க தான் காட்டுறாங்க. ஃப்ரெண்டுக்காரே ஹீரோயின் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ ஜியாங்கும் ஒன்றா இருக்க மாதிரி பார்க்குறா. இவங்க ரெண்டு இவ்வளோ க்ளோஸ் ஆகுன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறா. அதே டென்ஷனோட வீட்டுக்கு வந்த ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து எங்கள் டிவோர்ஸ் பண்ணணும், நம்மளோட டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ வந்து எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்கும்போது இல்லை டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறா. அப்போது அந்த ஜியாங் வந்து நீங்கள் கிளம்புறேன்னா சூட் கேஸும் இங்கே வச்சுட்டு போகணுமே, ஏன் சூட் கேஸும் ஹீரோ வாங்கி கொடுத்தாச்சு சொல்லிட்டு இன்னும் இன்ஸ்டால் பண்ணுறா. செம டென்ஷனாக ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் விட்டு அவள் கிளம்பிடுறா. அடுத்த சீன்லேயே கொஞ்சம் வருஷத்துக்கு கழிச்சு நடக்க தான் காட்டுறாங்க. ஃப்ரெண்டுக்கார சொல்கிறான், நீ ரொம்ப மாறிட்ட போல, அதுக்கப்புறம் உனக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ ஹீரோயின் லிஃப்ட்டில் மீட் பண்ண மாதிரி காட்டுறாங்க. இங்கே திரும்பியும் இங்கே ஏன் நடக்க தான் காட்டுறாங்க. ஏடுத்துக்காக தான் ஹீரோ ஹீரோயின் ஜியான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. எதுக்காக ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரம் வந்து வேல்யூபிளாக இருக்கும், அதுக்கு தான் ஏன் நடந்துட்டு இருக்கு. அப்போ 6 மில்லியனுக்கு வந்து ஹீரோயின் ஏலம் கேட்குறா. அப்போ அவங்க ஹீரோ வந்து வேணுக்குன்னே 10 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். யாருமே அதுக்கப்புறம் கேட்காதனால ஹீரோ தான் அந்த 10 மில்லியன் கொடுத்து அந்த மோதிரத்தை வாங்குறான். அப்போ ஜியான் ப்ரப்போஸ் வந்தால் இவ்வளோ காசு கொடுத்து இந்த மோதிரம் வாங்குறாரா. அப்போ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுறா. அடுத்த சீன்ல ஹீரோயின் மழை நனைஞ்சிட்டு போகிறதான் காட்டுறாங்க. அப்போ கரெக்டான நேரத்தில் அந்த ஹீரோனை தூக்கிட்டு காரில் கூட்டிகிட்டு போகிறான். இந்த பக்கம் ஜியான் வந்து ஒரு குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஹீரோ வந்ததுக்கப்புறம் டேடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோ சந்தோஷமாக கூட விளையாடிட்டு இருக்கா. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த ஜியாங் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்லியிருக்கா. இது மாதிரி குழந்தைக்கு வந்து டிசீஸாக இருக்குது, நான் அடாப்ட் பண்ணி வளர்க்குறேன், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்காக ஒரு வெல்ஃபேர் ப்ராஜெக்ட்டும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இந்த குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா
ஹீரோ ஹீரோனுக்கு பிறந்த குழந்தை தான் இருக்கும். ஆனா அது அடாப்டர் சைடுன்னு சொல்லிட்டு ஹீரோட்டயே வளர்க்குறா. அடுத்த சீன்ல ஜியாங்க்கு அந்த பையன்னு சொல்லிட்டு எல்லாம் வெளிய வந்திருக்கப்ப, அப்போ அந்த பையன் வந்து லிஃப்ட் கிட்ட போய் கதவ மூடிடுறான். அங்க யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் தான் இருக்கா. 2 பேரும் லிஃப்ட்ல போகும்போது திடீர்னு லிஃப்ட் ஸ்டக் ஆயிடுது. அதனால அந்த பையன் ரொம்ப பயப்படுறான். ஆனா ஹீரோயின் தான் சமாதானப்படுத்திட்டு, "பயப்படாதப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவள விளையாட்டு காட்டுறா. அதுக்கப்புறம் லிஃப்ட் எப்படியோ தொறந்து, பதறி போன ஜியாங் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, அங்க தான் ஹீரோயின் இருக்கா. அத பார்த்தோனே இன்னும் ஷாக் ஆகுறா. அப்ப அங்க வந்த ஹீரோ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, "என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு கேட்குறான். அப்போ உடனே ஜியாங் சொல்றா, "வா வா அம்மா அப்பாட்ட வா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன சொல்லும்போது, அப்போ ஹீரோயின் வந்து, "இவங்க 3 பேரும் ஃபேமிலி போல. ஜியாங்க்கும் இந்த ஹீரோவுக்கும் பொறந்த பையன் தான் இந்த பையன் போல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தப்பா நெனச்சுக்கிறா. அதே கோவத்துல செம்ம கடுப்பா ஹீரோயின் எடுத்துட்டு போயிறா. அதுக்கப்புறம் ஜியாங் வந்து அந்த குழந்தைய கூட்டு வந்து ஹீரோ போனதுக்கப்புறம் அந்த குழந்தைய ரூம்ல போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்றா. அப்போதான் அந்த பையனுக்கு வந்து ஹீரோக்கு ஞாபகம்லாம் வருது. அந்த மாதிரி ஒரு அம்மா தான் நல்லா இருக்குமே! நம்மளுக்கே இப்படி ஒரு அம்மான்னு சொல்லிட்டு செம்மையா அழுவுறான். இந்த பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயின பார்க்க வந்ததா காட்டுறாங்க. அப்போ ஹீரோயின்ட்ட அவன் சொல்றான், "இந்த மாதிரி குழந்தை வந்து உண்மையான குழந்தை கிடையாது. அத ஜியாங் அடாப்ட் பண்ண சைல்டு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லும்போது, "ஓ! அப்படியா? அப்ப ஏன் வந்து ஜியாங் வந்து என்ன மாரி முன்னாடி இருந்திருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, அப்பதான் ஹீரோ வந்து எல்லா உண்மையும் சொல்றான். 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேங்ஸ்டர்லேருந்து ஒரு பையன காப்பாத்துன ஞாபகம் இருக்கா? அந்த பையன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப் எடுத்து காட்டுறான். அப்பதான் ஹீரோனுக்கு எல்லா உண்மையும் புரியுது. அதுக்கப்புறம் நான் உன்ன தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோக்கு ஏதோ மயக்கம் வர மாரி வருது. அப்பதான் யோசிச்சு பார்க்குறான். இந்த மாரி ஜியாங் வந்து காஃபில ஏதோ கலந்து குடுத்த மாரி இருக்குன்னு. உடனே ஷவர்ட்ட போய் அங்க நனைஞ்சிட்டு இருக்கான். பின்னாடி போய் ஹீரோயின், "என்ன பண்ற? என்ன ஆச்சு?" அப்படின்னு பேசும்போது, அப்ப அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து தான் தெரிஞ்ச ஜியாங் வந்து எப்படியாவது அந்த குழந்தைய வச்சு ட்ராப் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து இது பண்றா. அப்புறம் வந்து ஹீரோ வந்து வீட்ல இருக்கறதா காட்டுறாங்க. அந்த மாரி சமயத்துல அந்த ஹீரோய கிட்னாப் பண்ணி அவள பாக்ஸ்ல போட்டு அடைச்சு அவள கொலை பண்ணலாம்னு நினைக்கும்போது கரெக்டான சமயத்துல அந்த ஹீரோ அத எப்படியோ காப்பாத்திடுறான். இதெல்லாம் ஜியாங் தான் பண்றான்னு தெரிஞ்சோனே அவள போய் என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும்போது அப்பதான் வந்து இந்த மாரி வந்து அவன் வந்து ட்ராப் ஆயிருக்கான். உன் குழந்தை ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லும்போது, அப்ப ஹீரோ வந்து செம ஷாக் ஆகுறான். அவள காப்பாத்துறதுக்காக வழியே இல்லாம ஜியாங் சொல்றதெல்லாம் செய்ய ஒத்துக்கிறான். ஹீரோயின கூப்பிட்டு, "இனிமே 2 பேரும் ஒண்ணா இருக்க வேண்டாம். நீ எனக்கு தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின போ சொல்றான். அடுத்த சீன்லயே ஜியாங் வந்து வெட்டிங் ரெடியா இருந்தா காட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமா ரெடியாகி கீழ வரும்போது, அப்ப எல்லாரும் அவள சுத்தி நிக்கிறாங்க. இத பார்த்த ஜியாங் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறா. கூடவே போலீஸ் வந்துருது. அப்பதான் ஃபிளாஷ்பேக் என்னாச்சுன்னு காட்டுறாங்க. ஹீரோயின போன்னு சொன்ன ஹீரோ கையில ஒரு பேப்பர குடுப்பான். அந்த மெசேஜ் படிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த குழந்தை ட்ராப்ல இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே போன ஹீரோயின் வந்து அந்த குழந்தைய சேவ் பண்றா. இப்போ வந்து பிரசன்ட்ல வந்து ஜியாங் வந்து புடிச்சிட்டு போறதா காட்டுறாங்க. அந்த குழந்தைய பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ, ஹீரோயினும் போறாங்க. அப்பதான் சர்வன்ட் சொல்லியிருப்பா, இந்த மாரி இதான் உண்மையான குழந்தை. அந்த குழந்தை தான் ஜியாங் எடுத்துட்டு போனான்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறா. அப்போ வந்து ஹீரோ, ஹீரோயினும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இது ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த கதை முடியுது. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கியூபிடாஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.